ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த எல்லாருமே இப்போ கூட்டணியோட சேர்ந்துருக்காங்க. நான் சொல்றது மக்கள் நல கூட்டணியும் சேர்த்து சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு உள்ள ஒரு ஸ்பையா ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓகே, இதெல்லாம் வந்து ஜோக்கா மீமா கடந்து போனாலுமே இன்னொரு சைடு பார்க்கும்போது ஒரு கூட்டணியா இருக்கும்போது இந்த மாதிரி மேடையிலேயே வச்சு ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான். எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு இந்த விஷயத்த பார்க்குற எல்லாருமே வந்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்கும், ஏது இருக்கும், இவங்க சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது. மொத்தம்படியா பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தானே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்போ பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு தான் இருக்கு. கஞ்சா பழக்க வழக்கத்தினால தான் நடக்குதுங்கிறதும் தெரியுது. இப்போ ரீசெண்டாக கூட மீஞ்சூர்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு மாடியில வந்து படிச்சுட்டு இருக்கும்போது உள்ள வந்து 3 பேர் வந்துட்டு அதாவது கஞ்சா பழக்கம் வச்சிருக்கக்கூடிய 3 பேர் போய் அவங்கள அந்த பொண்ணை வெட்டியிருக்காங்க. ஸோ இது விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நடந்திருக்கு கிடையாது, நேத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ அவங்க சொன்ன விஷயம் கரெக்டு தான். என்ன சொன்ன இடம் தான் தப்பாயிருச்சு. அங்க சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி, அதாவது அங்க இருந்துகிட்டு சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு இப்போ பழசெல்லாம் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பேசின எல்லா விஷயங்களும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து போன மாசம் ஒரு பேச்சு, இந்த மாசம் ஒரு பேச்சு. இப்போ பெண்களின் காவலன் இப்படிலாம் பேசுறது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. இதான் வந்து ஒரு கூட்டணியோடைய லட்சணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு.